சில பேருக்கு முடி ரொம்ப பிளவுபட்டிருக்கும். கீழெல்லாம் ரொம்ப பழைய முடியெல்லாம் பிளவுபட்டிருக்கும். அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ரிமூவல் அப்படின்றது இதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சா கூட ஓகேவா இருக்கும். ஸோ இத செய்யலாம் நீங்க. ஸோ ஹேருக்கு வேணுங்கிறது அட்லீஸ்ட் 1 டூ 2 மந்த்ஸ் முன்னாடியே நீங்க செய்யலாம். ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தனியா, ஹேருக்கு தனியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாள் நீங்க போனீங்கன்னா, ஒரு ஹால்ஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணலாம். இன்னொரு ஹால்ஃப் அ டே ஹேருக்கு நீங்க டைம் ஒதுக்கலாம். ஆர் 2ம் ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு நாள் ஸ்கின் கேர், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்பொழுது ஹேர் கேர். இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யலாம். அதே மாதிரி இப்போ ஸ்கின் அண்ட் ஹேர் முடிஞ்சது. பாடி கேர். சில பேருக்கு முதுகெல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ், மார்க்ஸா இருக்கும். ஸோ, அதனால பேக் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். இன்னும் சிலருக்கு நெக் ரொம்ப டார்க்கா இருக்கும். அவங்க நெக்கு செஞ்சுக்கலாம். சிலருக்கு கையுடைய மேல் பகுதி மட்டும் ரொம்ப கருத்து போயிருக்கும். வெயில்ல போறதுனால, பைக்ல போறதுனால. ஸோ, ஹேண்ட்ஸ்க்கான ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹேண்ட்ஸ்க்கான டீடான் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ, இது எல்லாமே வந்து நீங்க ஒரு பார்லர்ல போய் செஞ்சுக்கலாம். இது தவிர